ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சடே சமையல். இன்றைக்கி நாம் சுரைக்காய் மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. நான் சுரைக்காய் எடுத்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இது செய்யறதுக்கு முன்னாடி சடே சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். பாத்திரம் ஹீட் பண்ணியாச்சுங்க. எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. ½ டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். 2 வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாம். பொடியா நறுக்குன ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி ப்ரௌன் கலர் ஆகட்டுங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு சுரைக்காய் மசாலா ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வெந்து சாஃப்ட் ஆகட்டுங்க. அது வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாங்க. கலந்து விட்டுக்கலாம். உப்பு சேர்க்கறதுனால தக்காளி சீக்கிரம் வெந்து வதங்கி வந்துடுங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சுங்க. நல்லா வதங்கிடுச்சு. காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் கூடவோ குறைச்சிக்கோ சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். மிளகாய் தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. மிளகாய் தூளோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ண சுரைக்காயை சேர்த்துடலாம். நான் 1/2 kg சுரைக்காய் எடுத்து க்ளீன் பண்ணியிருந்தேங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் எல்லா மசாலாவும் போட்டிருக்கேன். கலந்து விட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க. மஞ்சள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுக்கலாங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியும் சுரைக்காயும் சம அளவில் இருக்கணுங்க. இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டு மூடி போட்டுடலாம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் போல் வேக விடலாங்க. சுரைக்காய் வெந்துடும். கம்ம கம்மனு வாசனையோட சுரைக்காய் மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. கொத்தமல்லி தூவிக்கலாம். கலந்து விட்டுக்கலாங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் இந்த ஸ்டேஜில் கலக்காய் வறுத்து அதை பொடி பண்ணி கூட சேர்த்துக்கலாங்க.
அதுவும் நல்லாயிருக்கும். இது வேர்க்கடலை சேர்க்காம செஞ்ச சுரைக்காய் மசாலாங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். சப்பாத்திக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சாடே சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.